அதிமுகவினரின் போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் விடுதலைக்காக சட்டப்படி போராட அதிமுகவினருக்கு உரிமையுள்ள அதே நேரத்தில் தமிழகத்தின் இயல்பு நிலை பாதிக்காத வகையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். தானாக முன்வந்து தங்களுடைய விருப்பத்தின் பாட்பட்டு செய்யாமல் இருந்தால் கூட ஒரு விதமான ஒரு நெருக்குதல் மக்களுக்கு தரப்படுகிறதோ என்கின்ற அச்சத்தை தொடர்ச்சியான நிகழ்வுகள் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. நிச்சயமாக மாநிலத்தினுடைய இயல்பு வாழ்க்கை எந்த காரணம் கொண்டும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. அதற்காக அரசாங்க இயந்திரம் தகுந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மட்டுமல்ல, தங்களுடைய கடுமையான நடவடிக்கைகள் மூலம் இதை சீராக்க வேண்டும். முன்னாள் முதல்வர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகள் இருக்கிறதோ அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் தமிழகத்தினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இங்கு எதையும் அரசாங்க இயந்திரம் அனுமதிக்க கூடாது என்பது எங்களுடைய எண்ணம். முன்னதாக பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று தமிழகத்தில் தூய்மை இயக்கத்தை சென்னையில் திங்களன்று வானதி சீனிவாசன் துவக்கி வைத்தார். சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தை சுத்தப்படுத்தும் பணியில் பாரதிய ஜனதா கட்சியினருடன் வக்கீல்களும் இணைந்து தூய்மை இந்தியா திட்ட உறுதிமொழி ஏற்றனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் இருந்த குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்தினர். சுற்றுச்சுவர்களில் இருந்த போஸ்டர்களை கிழித்தெறிந்து வெள்ளையடித்தனர்.